sponsored by BuyMood app. Thank you. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம குழந்தைங்களுக்கு கலர்ஸ் பற்றி சொல்லிக் கொடுக்கலாம். அதை அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வாங்கிக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பார்த்தீங்க அப்படின்னாவே அழகாக இருக்கும், ப்ளஸ் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம கலர்ஸை தாண்டி இதை சுற்றியுமே பாருங்கள், கலர்ஸு அந்த லெட்டர்ஸ் இது எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க. அதனால் குழந்தைங்களுக்கு ஐ கேட்சிங்காக இருக்கும், பார்க்கவே ரொம்ப பிடித்தமாக இருக்கும். நம்ம சும்மா எழுதி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இல்லை ஏதாவது புக்கை காமிச்சு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கலர்ஸ் இந்த மாதிரி கார்ட்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, இது மாதிரி நிறைய டைப் ஆஃப் கார்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் வீடியோவில் நான் நம்பர்ஸ் பற்றி சொல்லியிருப்பேன். இந்த வீடியோவில் நம்ம கலர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் காம்போவாக அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி எதுலையுமே நீங்கள் ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிட்டு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு காமிச்சு சொல்லிக் கொடுக்கலாம். நீங்கள் எல்லா கார்ட்ஸையும் ஒரே டைமில் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி பார்க்க மாட்டாங்க, அவங்க மனசுலையும் அந்தளவுக்கு பதியாது. ஸோ ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு வாரம் இல்லை ஒரு 2 டேஸ்க்கு ஒரு டாபிக் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அந்த டாப்பிக்கையும் கவனிப்பாங்க, அவங்க மனசுலையும் அது பதியும். பாருங்கள், இப்போ கலர்ஸ் எப்படி சொல்லிக் கொடுக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ரெட் அப்படின்னா இந்த கலர் RED ரெட்டுங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும், இதுதான் ரெட் கலர் அப்படி சொல்லி கொடுக்கலாம். நீங்கள் வயலட் VIOLET வயலட் இந்த கலர் அப்படின்னு சொல்லலாம். இதே நீங்கள் எல்கேஜி யூகேஜி போகிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி தரலாம். இல்லை நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 1 இயர் தான் ஆச்சு, 2 இயர் தான் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி லெட்டர்ஸ் ஐடென்டிஃபிகேஷன்லாம் சொன்னால் அவங்களுக்கு கண்டிப்பாக புரியாது. அதனால் நீங்கள் ஜஸ்ட் இது ரெட் கலர், இது வயலட் கலர், இது க்ரீன், பிங்க், பிளாக், ப்ரவுன், ப்ளூ, ஆரஞ்ச், எல்லோ, ஒயிட், கோல்டு, சில்வர் இந்த மாதிரி கலர்ஸ் மட்டும், கலரோட நேம்ஸ் மட்டும் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னாவே போதும். இதே பெரிய பசங்க ஓரளவுக்கு இப்போ எல்கேஜி யூகேஜி அந்த மாதிரி போகிறாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு லெட்டர் ஐடென்டிஃபிகேஷன் நல்லாவே தெரியும். அப்போ நீங்கள் எப்படி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னா BLACK பிளாக், அதாவது ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் அழகாக சொல்லிக் கொடுக்கலாம். BLACK பிளாக், இது பிளாக் கலர் அப்படின்னு நீங்கள் பிளாக் கலர்னு சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தாமல் பிளாக் கலர் ஆப்ஜெக்ட் அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக ஏதாவது ஒன்று எடுத்து காமிக்கலாம். இப்போ நம்ம ஹேர் பிளாக் கலரில் தான் இருக்குது, டிவி ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா அது பிளாக் கலரில் தான் இருக்குது, லேப்டாப் பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் தான் இருக்குது அப்படின்னு நீங்கள் எக்ஸாம்பிளோட சொன்னிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ க்ரீன் GREEN க்ரீன் கலர்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ட்ரீயோட லீவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் தான் இருக்கும். நம்மளோட வெஜிடபிள்ஸ் அவங்களுக்கு எக்ஸாம்பிளாக கூட நிறையா காமிக்கலாம். நம்ம வீட்டிலே நிறைய வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்த்திங்களா, க்ரீன் லீவ்ஸு, இந்த வெண்டைக்காய் இந்த மாதிரி காய்கறிகளுமே அவங்களுக்கு காமிச்சு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக் கொடுக்கலாம். கோல்டு GOLD கோல்டு கலர்னால் இப்படி தான் இருக்கும், லைட் வெந்தயம் கலர் அந்த மாதிரி இருக்குது பார்த்திங்களா, மிக்ஸ் ஆன மாதிரி. இப்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு இயரிங்கோ இல்லை ஒரு பேங்கிளோ இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சு இதுதான் கோல்டு கலர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அழகாக காமிக்கலாம். எல்லோ YELLOW எல்லோ கலர் அப்படிங்கிறத அவங்களுக்கு அழகாக சொல்லித்தரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சொல்லிக் கொடுக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு கலர்ஸ் பற்றின ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக தெரியும், அது அவங்களுக்கு புரியும். அதோட கொஞ்சம் ஒரு எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க அப்படின்னா இந்த லெட்டர் ஐடென்டிஃபிகேஷனும் அவங்களுக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிக்கும். ப்ளஸ் அவங்களுக்கு இது மெமரியிலையும் பதியும். BLUE ப்ளூ அப்படிங்கிறத ப்ளூங்கிறது அவங்க மைண்டில் ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு 4 தடவை இதை விளையாட்டா இந்த சாமி இதை விளையாடுற, இதை படிங்கன்னு கொடுக்கக்கூடாது, நீங்கள் கொடுக்கக்கூடாது. இந்தாப்பா இதில் விளையாடுங்க, கலர்ஸ் சொல்லி விளையாடுங்க. சிப்ளிங்ஸ் இருந்தாங்க அப்படின்னா கலர்ஸ் சொல்லி குழந்தைங்களோட விளையாடுங்க அப்படின்னு, கூட பிறந்தவங்களோட அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி கலர்ஸ் சொல்லி நீங்கள் விளையாடுங்க. நேம் சொல்லுங்கள், என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு தெரியும், எத்தனை கலர்ஸ் தெரியும், அந்த மாதிரி சொல்லி விளையாடுங்க அப்படின்னு கொடுக்கும் பொழுது அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கண்டிப்பாக கவனிப்பாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.